ஏப்ரல் 3, 1968 அன்று மாலை அமெரிக்காவின் டென்னசி மாகாணத்தில் அமைந்திருந்த மெம்பீஸ் என்ற நகரத்தை ஒரு பயங்கரமான புயல் தாக்கியது. டாக்டர் மார்ட்டின் லூதர் கிங் ஜூனியர் உடல் நலமின்மையால் சோர்ந்திருந்தார். எனவே அவர் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டிருந்த துப்புரவு தொழிலாளர்களுக்கு ஆதரவாக சொற்பொழிவை திருசபையில் நிகழ்த்த தீர்மானிக்கவில்லை. அவருடைய பேச்சை கேட்க ஒரு பெரிய கூட்டமே வந்திருந்தனர். எனவே அவர் அங்கு சென்று 40 நிமிடங்கள் சொற்பொழிவாற்றினார். நான் மலை உச்சியிலிருந்து என்று தலைப்பிடப்பட்ட அந்த சொற்பொழிவே அவரின் மிக சிறந்த சொற்பொழிவாக கருதப்படுகிறது. மறுநாள் லூதர் கிங் துப்பாக்கியால் சுட்டு படுகொலை செய்யப்பட்டார். ஆனாலும் அவருடைய சொற்பொழிவு வருத்தப்பட்ட மக்களுக்கு வாக்களிக்கப்பட்ட தேசத்தை குறித்த நம்பிக்கையை கொடுத்தது. எபிரேயர் நிருபம் யூத விசுவாசிகள் கிறிஸ்துவின் மீது வைத்த விசுவாசத்திற்காக அச்சுறுத்தல்களை சந்தித்த போது அவர்களை உற்சாகப்படுத்த எழுதப்பட்டது. ஆகையினால் நெகிழ்ந்த கைகளையும் தளர்ந்த முழங்கால்களையும் நீங்கள் திரும்ப நிமிர்த்தி என்று அவர்களை உற்சாகப்படுத்துகிறது. அவர்கள் யூதர்கள் என்பதனால் அந்த ஏவுதல் உண்மையிலேயே ஏசாயா தீர்க்கதரிசியிலிடத்திலிருந்து வருகிறது என்று அறிவர். ஆனால் இப்பொழுது கிறிஸ்துவின் சீஷர்களாய் நாம் விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓட அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் அவ்வாறு செய்யும் பொழுது இளைப்புள்ளவர்களாய் நம்முடைய ஆத்துமாக்களில் சோர்ந்து போக மாட்டோம். புயல், பெருங்காற்று, மழை ஆகியவைகள் நம்முடைய வாழ்க்கையிலும் வீசும். ஆனால் நாம் இயேசுவில் நிலைப்பதன் மூலம் வாழ்வின் கடும் புயலை கடக்க முடியும். வாழ்வின் ஆவிக்குரிய புயல்கள் வீசும்போது நாம் எப்படி பதில் கொடுக்கிறோம்? இயேசுவையும் அவரின் வாக்குத்தத்தங்களையும் காணும் பொழுது அவர் உங்களை எப்படி உற்சாகப்படுத்துகிறார்? ஜெபிக்கலாமா? அன்புள்ள பரலோக தகப்பனே, நீர் அனைத்து ஆவிக்குரிய போராட்ட புயல்களையும் அமைதிப்படுத்துகிறீர். கடும் புயல் வீசும்போது நான் என் நம்பிக்கையை உண்மையில் வைக்கும்போது என் ஆத்துமாவிடம் நீர் சமாதானமாக பேசுகிறீர். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.